இந்த துணியில வந்து எங்க வீட்ல செஞ்ச இந்த ஆவக்காய் ஊறுகாயை எடுத்து ஓகே இப்படி போட போறேங்க. இதெல்லாம் எங்க வீட்ல நடக்கிற பிரச்சனை. டெய்லி ஊறுகாய் சாப்பிடுறச்சு கண்டிப்பா செஞ்சிடுறாங்க. சோ அது ஒரு கரை ஆயிடுது. இன்னொன்னு இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதுல நான் மஞ்சள் போட்டு வச்சு போகவே போகாதே சீக்கிரம் பார்க்கலாங்க நம்ம ப்ராடக்ட்ல போகுதா இல்லையான்னு நீங்களே பார்க்க போறீங்க. உங்களுக்கு டெமோக்காக நான் இப்படி இது பண்ணி வச்சிருக்கேன். என்ன இருக்குது போவே மாட்டேங்க. எவ்வளோ நேரம் உட்காந்து தேய்க்கிறது அதுதாங்க நம்ம பார்க்க போறோம். எவ்வளோ நேரம் உட்காந்து தேய்க்க போறோம் பாருங்க. இது எல்லாமே வந்து இந்த டிஷ்வாஷ் லிக்விடு ஒரே ஒரு மூடி எடுத்து ஒரு கப்பில் போட்டு தண்ணியை விட்டு அதில் வச்சு தேய்ச்சது தாங்க இது. ஒரு மூடி டிஷ்வாஷ் லிக்விட்ல இவ்வளோ பாத்திரம் தேய்க்கலாங்க. இந்தியா முழுக்கவே வந்து நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுறோங்க. கொரியரோட டைப் இருக்கு. நம்மளோட வெப்சைட் இருக்கு www.happyganga.com. ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது 7019209857. இந்த நம்பர் கால் பண்ணாங்களோ இல்லை வாட்ஸ்அப் போட்டாங்களோ நாங்கள் வந்து இம்மீடியட்டாக அவங்களுக்கு என்ன வேணும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டுட்டு நாங்கள் அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். இது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே கரைச்சி எடுத்துட்டு வருது. நான் வந்து தேய்க்கிறது வந்து அது எடுக்கிறத காட்டுறதுக்கா பாருங்க எப்படியே எடுத்துட்டு வருது பாருங்க. இதை அது பாருங்க. இது மஞ்சள். இது உங்களுக்கு இப்போ ஊறுகாதையும் காமிச்சு ஊறுகாது மஞ்சள் சுத்தமாக இல்லை. நான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ கூட ஆட் பண்ணுறேன். மஞ்சளோட ஃபோட்டோ. மஞ்சள் முன்னாடி எப்படி இருந்துச்சு பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். இப்போ பார்க்குறதுங்க இது வந்து ஊறுகாங்க. ஊறுகா ஓ அந்த ஆயில் பிசுபிசுப்பு எதுவுமே இருக்காதுங்க. எதுவுமே இருக்காது. அந்த வாசனை கூட இருக்காதுங்க. நிறைய டைம்ஸ் வந்து அந்த வாசனை தங்கிரும். ஓகே நமக்கு தெரியும். அந்த இது வாசனை கூட இருக்காது. இது ரொம்ப க்ளீன் ஆயிடுங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயிலில் போடுறது இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே டிஃப்ரெண்டே தெரியல பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அப்படியே மாறிடுச்சு. இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பொதுவாக நிறைய பேர் லேடிஸ் நம்ம வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, வாட்ச் பண்ணுவீங்க. என்னென்ன புதுமையான பொருட்கள், அதாவது நம்ம உடம்பை சார்ந்தும் நம்மளை சார்ந்திருக்கிறவங்கள பாதிப்படையாத அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம வந்து ரிவீல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. இன்றைக்கான ப்ராடக்ட்ஸ், அதாவது நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. இல்லை ஒரு பேச்சுலர் ஆகிட்டு சரி அந்த என்ன சொல்யூஷன் இருக்குன்னாவது கேட்பீங்க. எதுன்னா அதாவது பாத்திரம் துலக்குவோம், அது போக பார்த்தீங்கன்னா துணி துவைப்போம், அது போக ஃப்ளோர் க்ளீன் பண்ணுவோம். இது வந்து நம்மளுடைய அன்றாட வேலைகள் வீட்டில். ஓகேங்களா. ஸோ இந்த வேலைகளை சுலபமாக்கக்கூடிய வகையில், அதாவது வந்து எப்படி சுலபம்னா சீக்கிரம் அதாவது க்ளீன் பண்ணக்கூடிய விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா நிறையா கரைகள் இருந்தாலுமே க்ளீன் பண்ணுற விஷயம். வெள்ளை சட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த காலர்லேயும் கை கஃப்லையெல்லாம் அழுக்கே போகாது. பட் சிஸ்டர் ஒரு ப்ராடக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. என்ன ப்ராடக்ட்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நேச்சுரல். ஓகேங்களா. ஸோ கெமிக்கலே இல்லாத ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் நிறைய டீட்டெயில் அதை பற்றி சொல்கிறத விட நம்ம டெமோவை பார்த்துருவோம். சரிங்களா. டெமோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் எப்படி என்ன ஏதுன்றதை. அப்படியே டெமோ பார்த்துட்டு ப்ராடக்டோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்துருவோம். சிஸ்டர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கேண்ணா. சொல்லுங்கள் சிஸ்டர். நம்ம இன்வைட் பண்ணிக்கிறீங்க, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புதுமையான ப்ராடக்ட். நான் டெமோ பார்த்துக்கப்புறம் தான் இன்ட்ரோவே பண்ணுறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது எங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாங்க. ஸோ நம்ம பிராண்ட் என்ன பிராண்டு எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம்? இது ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த பிராண்டு பேர் ஹாப்பி கங்கா. ஹாப்பி கங்கா. ஆமாம். ஸோ நம்ம பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கான பொருட்கள். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்டேங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போர் அடிச்சிருச்சு. நம்ம வந்து கெமிக்கல்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒன்றா பண்ண ஆரம்பித்தேன். முதல்ல பிளாஸ்டிக் எல்லாம் வீட்டிலேருந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த அலுமினியம் நல்லது இல்லைன்னு சொன்னாங்க, அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் டெஃப்லான் கோட்டட் வெசல்ஸ் எல்லாம் எடுன்னு சொன்னாங்க, அதை எடுத்தேன். எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் இவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோமே நம்ம வீட்டில், க்ளீனிங் அது இதுன்னு, இது நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு லாக்டவுன் போதே. அப்போ தானே எல்லாரும் சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம் வீட்டில், ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருந்த போது வந்த ஐடியா இது. அப்போது
பண்ண ரிசர்ச்சில் வந்தது இந்த பயோ என்சைம் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, பயோ என்சைம். ஓகே ஓகே. இந்த பயோ என்சைமுங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் கிளீனர், சரிங்களா? ஆனால் அது ஒரு ஒரு பொருளையும் வச்சு பண்ணலாம், தனித்தனியாக பண்ணலாம். அண்ட் ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஓகே ஓகே, சரிங்களா? ஸோ அந்த ரிசர்ச் பண்ணி அதே சமயத்தில் இப்போ நம்ம வந்து நிறைய கெமிக்கல் கிளீனர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நமக்கு சில விதமாக யூஸ் பண்ணி பழகிடுச்சு. இது மாதிரி நுர வேணும், இது மாதிரி வந்து ஃபினிஷ் வேணும், இதெல்லாம் நமக்கு பழகிடுச்சு. அந்த சேஞ்ச் ஓவர் நமக்கு அந்த ஃபீலிங்கே வராமல் நம்ம எப்படி வந்து இந்த ப்ராடக்டை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒன்று ரிசர்ச் பண்ணி முதல்ல ஃப்ளோர் கிளீனர் பண்ணோம், அப்புறம் டிஷ்வாஷ் லிக்விட், அப்புறம் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் அப்படின்னு ஒன்றுன்னா நம்ம பண்ணி. மூணுமே தேவை, மூணுமே கம்பல்சரி வீட்டில் யூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்ட். ஓகே, கரெக்ட். ஓகே, நம்ம பிராண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குடும்பத்தையும் நம்ம வந்து ஹெல்தி ஆக்கணும். சரிங்களா? எப்படி குடும்பம் மாதிரி தானே எல்லாமே நம்ம குடும்பம் தாங்க. நம்ம அதாவது என் குடும்பத்தை நான் ஹெல்தி ஆக்கிறதுக்காக பண்ண ஆரம்பிச்ச விஷயம்தான் இது எல்லார் குடும்பத்துலையும் எல்லாரும் யோசிக்கிறது தான். ஓகே, நம்ம எதுக்காக தூய்மை அப்படிங்கிறோம், ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தானே. ஸோ ஒரு ஒரு குடும்பமும் நல்லா இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம பண்ணுற ஒரு காரியம் சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடாது, தப்பாக பாதிக்கக்கூடாது, கரெக்டாக பாதிக்கலாம். கரெக்ட், சரிங்களா? ஸோ இந்த கரெக்டாக பாதிக்கிறது தான் நம்மளோட ஹாப்பி கங்கா பண்ணுற வேலை. ஓகே, எப்படின்னா இப்போது நம்ம கிளீனர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? நீங்கள் அதை தண்ணியில் கலந்துருங்க, 5 நாளைக்கு சுத்தம் செய்யுங்க. ஓ, இப்போ வீட்டை வந்து நீங்கள் மாப் பண்ணிட்டீங்க, அந்த அழுக்கு தண்ணியை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 5 நாளைக்கு சுத்தம் பண்ணுங்கிறதுக்காக நம்ம திருப்பி அந்த அழுக்கு தண்ணியை வச்சு நம்ம சுத்தம் பண்ண போகிறதில்ல, மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதை எடுத்து உங்களோட சாக்கடையில் போட்டுருவீங்க. அந்த சாக்கடையிலேருந்து அது இன்னொரு 5 நாளைக்கு அது எங்கெல்லாம் போகுதோ அந்த இடம் எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டே வருங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு நதியோ இல்லை வந்து ஒரு குளமோ குட்டையோ எங்கே போய் விடுறாங்களோ அந்த சாக்கடை தண்ணியை, அந்த இடம் எல்லாமே சுத்தமாகிடுங்க. ஸோ ஒரே நாளில் ஒருத்தவங்க யூஸ் பண்ணி சுத்தமாகும்னு நான் சொல்லலை, ஆனால் ஒரு கம்யூனிட்டியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து சேஞ்ச் பண்ணோன்னா அது கண்டிப்பாக சுத்தமாகுங்க. அதனால தான் இதோட பேரே ஹாப்பி கங்கான்னு வச்சேன். ஓகே, கங்கா வந்து நம்மளோட நேஷ்னல் ரிவர். ஆமாங்க, நம்ம நாட்டோட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, எல்லாரும் வேண்டுறோம், எல்லாரும் வந்து அது ஒரு பெரிய இதுவாக பார்க்குறோம், கடவுளாக பார்க்குறோம். அண்ட் வந்து கண்டிப்பாக அதை வந்து அழுக்கு பண்ணணும்னு நமக்கு மனசு வராது. கரெக்ட். ஸோ எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வீட்டையும் வந்து க்ளீனாக வச்சுக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க, அண்ட் நம்மளோட ரிவர்ஸையும் க்ளீன் பண்ணிடலாம். இதில் இன்னொரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய ஆர்டிக்கிளில் வந்திருக்காங்க சிஸ்டர், ஓகேங்களா? ஒரு நல்ல ப்ராடக்டை வெளியே கொண்டு வரணும்னா நம்மளாம் முற்பட்டால் தான் வெளியே கொண்டு வர முடியும். சரி, அது என்ன ப்ராடக்ட், என்ன ஒரு டெமோ காட்ட போகிறீங்க? பேசிக்காக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நம்ம டெமோவை காட்ட போகிறோம். டெமோ காமிச்சு முடிச்சுட்டு ஃபர்தராக உங்களை நான் மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். பார்த்துலாங்களா சிஸ்டர்? வாங்க. ஸோ இந்த துணியில் வந்து எங்கள் வீட்டில் செஞ்ச இந்த ஆவக்காய் ஊறுகாயை எடுத்து ஓகே இப்படி போட போகிறேங்க. இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை, டெய்லி ஊறுகாய் சாப்பிட்றச்சு கண்டிப்பாக செஞ்சிடுறாங்க. ஸோ அது ஒரு கரை ஆயிடுது. இன்னொன்று, இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதில் நான் மஞ்சள் போட்டு வச்சு போகாதே சீக்கிரம் பார்க்கலாங்க நம்ம ப்ராடக்டில் போகுதா இல்லையான்னு நீங்களே பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ இது ஒன்று மஞ்சள் கரை நல்லா தீத்தி விட்டுறேங்க. ஓகே ஓகே, ஈரம் போட்டு தீத்தினாதான் அது நல்லா பிடிக்கும். இது பாருங்க ஆவக்காய். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட போட்டுருவேன் வேணா உங்களுக்கு. பாருங்க, ஓகே, நல்ல வெள்ளை வேஷ்டி எடுத்து கட் பண்ணி இது மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேங்க. இப்போ நான் என்ன பண்ண போனேன்னா, இது கொஞ்சம் ரின்ஸ் பண்ண போறேங்க. ஓகே, வெறும் தண்ணியில் இப்படி காமிச்சிட்டு இதில் ஹாப்பி கங்கா லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்டை எடுத்து ஓகே ஜஸ்ட் ஒரு கொஞ்சோண்டு, ரொம்ப வேண்டாங்க, ரொம்ப கொஞ்சம் போட்டால் போகிறோம், ஒரு ட்ராப் மாதிரி. ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். ஓகே, சரிங்களா? ஓகே, நான் போட்டதே உங்களுக்கு கண்ணில் தெரியாது, அவ்வளோ கம்மியாக போட்டிருக்கிறேன்னா. சரிங்களா? இதை ஜஸ்ட் நான் ரப் பண்ணி இப்போ விட்டுற போகிறேன். ஓகே, சரிங்களா? அதாவது ஊற போடணும்.
ஊற போடணும். ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற போடணுங்க. ஏன்னா இது மாதிரி ரொம்ப டஃப் கரைங்கெல்லாம் இருந்துச்சுன்னா ஊற போட்டுட்டீங்கன்னா இந்த என்சைம் வந்து அதுவே வந்து அந்த கரையை எடுத்துரும். நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. சரிங்களா? இன்னொன்னு இதுலயும் அதே ப்ரொசீஜர் தாங்க. அப்போ ஒயிட் ஷர்ட் வச்சுக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல பெனிஃபிட். நல்ல பெனிஃபிட்டுங்க. அதுலயும் இப்போ வண்டி ஓட்டுறவங்க, அப்புறம் வந்து காலர்ல வந்து அழுக்கு வருது, கஃப்ல அழுக்கு வருது, அப்புறம் அண்ட்ராம்ஸ்ல வந்து ரொம்ப நாறுது, என்ன துவைச்சாலும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்ப 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 பெனிஃபிட். பிகாஸ் இது வந்து அந்த பாக்டீரியாவையும் அழிச்சிரும், அதனால அந்த நாத்தமும் போயிருங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இப்போ ஊற வச்சுட்டேன். இங்க பாருங்க, இது ஆவக்காய், இது மஞ்சள், இது ரெண்டும் நான் இங்க ஊற வச்சுட்டேன். நம்ம அது என்ன ஆகுதுங்கிறத ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம துணி போடும்போது அது இந்த மாதிரி 5 நிமிஷம் ஊற வச்சு தான் போடணும். அதாவது கரை இருந்தா மட்டும். ரைட். சாதாரண கிளீனிங்க்கு நீங்க எதுவுமே ஊற வைக்க வேண்டாம். அதே மாதிரி பாத்திரத்துல இந்த பாத்திரம் பாருங்க, உங்களுக்கு டெமோக்காக நான் இப்படி இது பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் இருக்குது. எவ்வளவு நேரம் உட்காந்து தேய்க்கிறது? அதுதாங்க நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு நேரம் உட்காந்து தேய்க்க போறோம் பாருங்க. ரைட்டு. இந்த பாத்திரம் ஒண்ணுங்க. இது வந்து நான் இது மாதிரி கொஞ்சம் தண்ணியை போட்டு ரின்ஸ் பண்ணிடுறேன். எந்த கரையா இருந்தாலும் ஒரு வாட்டி இது மாதிரி ரின்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது ஹாப்பி கங்காவோட டிஷ் வாஷ் லிக்விட். ஒரு சின்ன ஒரு இதுல போட்டுட்டு இவ்வளோ இருந்தா போதுங்களா? இவ்வளோ போடுங்க. இவ்வளோ போடுங்க. அந்த ஸ்க்ரப்பர்லாம் தேவையில்லை, பெருசா வேணாங்க. ஜஸ்ட் இது போட்டுட்டு அதை வேலையை செய்ய விட்டுருலாங்க. நம்ம வந்து இதுல பெருசா வேலையை செய்ய தேவையில்லை. அப்ளை பண்ணி விட்டுறோம். அப்ளை பண்ணி ஒரு 15-20 நிமிஷம் நான் இதை விட்டுற போறேங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அது வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு வந்து பார்க்கறதுக்கு நம்ம பெரிய வித்தியாசம் தெரியாது இப்போ. ஆனா நம்ம கையை வச்சு தேய்ச்சி அதை கிளீன் பண்றச்சே நம்ம கைக்கு நல்லா தெரியுங்க. கரெக்ட். அதுதான் ஐடியா. சரிங்களா? டீ போட போறேன் உங்க எல்லாருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி பால் காய்ச்சின பாத்திரம் எடுத்துட்டு அதே பாத்திரத்துல நான் உங்களுக்கு டீ போட போறேன். ரொம்ப இதாகாதுங்களா? அதுதானங்க ஐடியா. அப்பதானே உங்களுக்கு காட்ட முடியும். இதெல்லாம் வீட்டுல நடக்கிறது தானே. அன்றாடம் நடக்கிற விஷயம் தான் இது. சோ இதெல்லாம் வந்து லேடிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கிறாங்க. நம்ம ப்ராடக்ட் போட்டா ரொம்ப ஈஸி ஆயிரும். அது டெமோ பண்றதுக்குன்னே நான் உங்களுக்கு இதுலயே டீ போட்டு கொடுக்க போறேன். ரைட், பாத்துருவாங்க. இப்போ நீங்க போய் உட்காருங்க, உங்களுக்கு டீ வருது. பக்கத்துல இன்னொன்னு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் பாத்திரமா வச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? இது எல்லாமே வந்து இந்த டிஷ் வாஷ் லிக்விட ஒரே ஒரு மூடி எடுத்து ஒரு கப்பில் போட்டு தண்ணியை விட்டு அதில் வச்சு தேய்ச்சது தாங்க இது. ஒரு மூடி டிஷ் வாஷ் லிக்விட்ல இவ்வளோ பாத்திரம் தேய்க்கலாங்க. அடேங்கப்பா. இப்போ பாருங்க, இந்த பாத்திரமே பாருங்க, பலபலன்னு இருக்குங்க உங்களுக்கு. ஆமாங்க. நல்ல இது வந்து 800 TDS இங்க. 800 TDSனா வந்து உங்களுக்கு வந்து நிறைய உப்பு அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கும். சாதாரணமா நம்ம வீட்டு பாத்திரத்துல அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஹாப்பி கங்காவோட டிஷ் வாஷ் லிக்விட் அவ்வளவு பலபலன்னு க்ளீன் பண்ணுது. அப்போ அந்த ஒரு மூடி இருந்தா போதும், இது எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இது ஃபுல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். டைல்யூட் பண்ணுங்க. ஒரு சின்ன கப்பு, அதாவது இந்த கப் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இருங்க. இவ்வளோ தண்ணி எடுத்துட்டு இந்த தண்ணியில ஒரு மூடி, இவ்வளோ தண்ணி இவ்வளோ விட்டுட்டா போதுங்க. இவ்வளோ பாத்திரத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இத்தனை இருந்தா போதும். ஆமா, இவ்வளோ இருந்தா போதும். ஃபுல்லா பாத்திரத்தை நம்ம தேய்ச்சி எடுத்துடலாங்க. டீ போட்ட பாத்திரம் இது. எல்லாரும் டீ சாப்பிட்டுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்ச மாதிரி இது பால் காய்ச்சின பாத்திரம். ஸோ இதுல வந்து நல்லா கெட்டியா பிடிச்சிருக்குது கரையெல்லாம். ஸோ இந்த டீ எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பாத்திரத்துலயும் கொஞ்சோண்டு ஹாப்பி கங்கா போட்டு வச்சிட போறேன். 15 minutes. ஒரு இதெல்லாம் முடிச்சிட்டு வரதுக்குள்ள இது ரெடி ஆயிடுங்க. கரைச்சி வச்ச ஹாப்பி கங்கா
போட்டு வச்சுட்டேங்க. இப்போ நம்ம இதுக்கு திருப்பி ஸோ இந்த இது வந்து நல்லா இது வந்து நம்மளோட ஆவக்காய் ஊறுகாய் போட்ட பீஸு. ஆமாங்க ஆமாங்க. அந்த எண்ணெய் இதை பாருங்க இப்போ கொஞ்சம் நல்லா கிளியர் ஆயிடுதுங்க. இது நீங்க கொஞ்சம் வெயில்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா நல்லா துவைச்சிட்டு பாருங்க எப்படி ஊறுகாய் கொட்டுது. உங்களுக்கு அப்படியே வந்து ஃபுல்லாவே ஒயிட் ஆயிடுங்க. ஓகே. பாருங்க கலர் நல்லாவே கிளியர் ஆயிருக்குது. ஆனா இது வெயில்ல போட்டாதான் ஒயிட் ஆகும். ஒயிட் ஆகுது வந்து வெயில்ல போட்டாதான் முடியும். அந்த கரை போயிடுச்சு பாருங்க. நம்ம போடும்போது அந்த ஊறுகாயோட கரை இல்ல பாருங்க. ஆமா 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 அந்த கரை போயிடுச்சு. பட் அந்த ஒயிட்னஸ் வெயில்ல இருந்தாங்க வரும் இதுல. பாருங்க இது மஞ்சள் எப்படி வந்து ஒரு வாஷ்ல எப்படி ஆயிடுச்சுங்கிறது பாருங்க. இது நீங்க வெயில்ல காய போட்டீங்கன்னா இன்னுமே வெளுப்பு வந்துருங்க. ஓ மஞ்சள் எப்படி மஞ்சள் கரை இவ்வளவு தூரம் போகுது? அது என்சைம்ஸ் பண்ணுற வேலைங்க. இது வந்து நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கூட வந்து நீங்கள் போட வேண்டியிருக்கும். இந்த என்சைம்ஸ் போட்டுட்டு நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. பாருங்கள் செம்ம வெளுப்பாயிரும். பட் மஞ்சள் கரையே இல்லையே, சுத்தமாக போயிடுச்சு பாருங்க. ஆமாங்க அதுக்கு தானுங்க டெமோவே. கரெக்ட். ஓகே இது மஞ்சள். இது உங்களுக்கு இப்போ ஊறுகாதையும் காமிச்சு ஊறுகாது. மஞ்சள் சுத்தமாக இல்லை. நான் உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ கூட ஆட் பண்ணுறேன். மஞ்சளோட ஃபோட்டோ. மஞ்சள் முன்னாடி எப்படி இருந்துச்சு பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். இப்போ பார்க்குறதுங்க இது வந்து ஊறுகாங்க. ஊறுகாய். ஓ அந்த ஆயில் பிசுபிசுப்பு எதுவுமே இருக்காதுங்க. எதுவுமே இருக்காது. அந்த வாசனை கூட இருக்காதுங்க. நிறைய டைம்ஸ் வந்து அந்த வாசனை தங்கிரும். ஓகே நமக்கு தெரியும். அந்த இது வாசனை கூட இருக்காது. இது ரொம்ப க்ளீனாக ஆயிடுங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் போடுறது இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகே டிஃப்ரெண்ட்டே தெரியல பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அப்படியே மாறிடுச்சு. ஓகே சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள். ஆனால் ஸ்மெல்லும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. அது ஒரு ரோஸ் ஸ்மெல் வருங்க. ஓகே ரோஸ் ஸ்மெல் கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஷர்ட்டில் இல்லை வந்து ஒடிக்கோல் பசங்களோட ட்ரெஸ்ஸில் கூட இருக்கிற அந்த கரை எல்லாமே வந்து போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்மெல் எப்போவுமே இருக்கும். அண்ட் நான் வந்து எப்போவுமே சொல்கிற மாதிரி இது வந்து பச்சை பிறந்த குழந்தை கூட ரொம்ப நல்லது. அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக யூரின் போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல் கூட போயிட்டு இது நல்ல ஃப்ரெஷ் ஸ்மெல்லே வரும். ஓகே பட் இது வந்து கிளாத் வேரியண்ட்டில் கிடையாது. காட்டனு சிந்தட்டிக் எதுக்கு வேணாலும் போடலாம். எல்லாத்துக்கும் போடலாங்க. எல்லாத்துக்கும் போடலாம். நல்ல சேஃப் அது. ஓகே ஸோ இப்போது நம்ம கையில் துவைக்கிறவங்க இருக்கிறாங்க, மிஷினில் போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 2-in-1 இது ஒர்க் ஆகுமா? இது வந்து கையிலையும் போடலாம். பக்கெட்டில் வந்து ஒரு பக்கெட் இதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மூடி 1.5 மூடி வந்து நீங்கள் போட்டுட்டு பக்கெட்டில் வந்து ஊற வச்சிருங்க. எப்போவுமே கையால் துவைக்கிறவங்க நல்லா ஊற வச்சு துவைச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் போடுற எஃபர்ட் கம்மி. கை சாஃப்ட் ஆகிடுங்க. பாருங்கள் என் கை எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். கரெக்ட் உங்களுக்கே தெரியும். அந்த இதெல்லாம் எடுத்து ஹார்ட்னஸ் எல்லாம் எடுத்துரும். நம்ம கைக்கு ரொம்ப சாஃப்ட். ஓகே இதில் கெமிக்கல்ஸ் இல்லாததுனால நமக்கு வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப சேஃபு, கைக்கும் சேஃபு. ப்ளஸ் பசங்களுக்கு வந்து அவங்க போடுறாங்க ட்ரெஸ்ஸு போடுறாங்க, நிறைய பேருக்கு இச்சிங் எல்லாம் வரும் அந்த அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் போடுறதுல. இதில் போட்டிங்கன்னா ஒன்றுமே வராது. பிகாஸ் இது வந்து சேஃப் ப்ராடக்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. ஓகே இதுதான் வந்து கிளியர் கட்டான ரிசல்ட்டு. காய வச்சா முடிஞ்சு வெயிலில் போடணும். ஆமாங்க வெயிலில் போடுறது இம்பார்ட்டண்ட். இது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே கரைச்சி எடுத்துகிட்டு வருது. நான் வந்து தேய்க்கிறது வந்து அது எடுக்கிறத காட்டுறதுக்கா பாருங்க எப்படியே எடுத்துகிட்டு வருது பாருங்க. இதை ரைட் அது பாருங்க. ஓகே பார்த்தீங்களா? ஸோ நமக்கு எஃபர்ட் இல்லாமல் இல்லைங்க, எஃபர்ட் இருக்குது. பட் இது மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தேய்ப்பாங்க நார்மலாக. ஏன்னா வந்து இது ரொம்ப பிடிச்சிட்ருக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் முழிப்பாங்க. நம்ம ப்ராடக்டில் வந்து அதுவே எடுத்துருது. நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி இது நம்ம டீ போட்ட பாத்திரம். ஓகே பால் போட்டு டீ போட்டு நல்ல கருகடிச்ச பாத்திரம். இதில் ஜஸ்ட்டு நான் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஓகே அப்படியே இருக்கு பார்க்க. ஆனால் நம்ம கைக்கு தெரியும் எவ்வளோ ஈஸின்னு. மேக்ஸிமம் எவ்வளோ மினிட்ஸ் மேம் ஊறி இருக்கும்? ஒரு 15 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. ஓகே
ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சுங்க. ஓகே, நீங்களே பார்க்கலாம். இப்போது ஒன்றுமே இல்லை, ஈஸியாக வெளில வந்துடுச்சு. இப்போ நான் அதை வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேங்க. ஓ, ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. ஆமாங்க, ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. இந்த கரையில் பாருங்க, பளிச்சுன்னு இருக்கு. பளிச்சுன்னு இருக்கிறது வந்து பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க. கரெக்ட், பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு பாத்திரம். வேற பாத்திரம் எங்கேயும் காமிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க நீங்களே கஸ்டமருக்கு டவுட் ஒன்று போல இருக்கேன். இது நம்மளோட இன்னொரு பாத்திரம். இதையும் வாஷ் பண்ணுறோம். ஆமாங்க, அவ்வளோ ஹார்ட் பாருங்க எவ்வளோ எப்படி இருந்துச்சு, எப்படி போயிடுச்சு பாருங்க கரையெல்லாம். எப்படி தீய வச்சிருந்தோம் இந்த பாத்திரத்துல. எண்ணெய் இருந்துச்சு, மசாலா இருந்துச்சு, ஃபுல்லா தீய வச்சிருந்தோம். கரெக்ட், இப்போ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. ரைட், ஈஸியாக வேலை முடியுது. ரொம்ப ஈஸியாங்க. ஜஸ்ட் இது போட்டு ஊற வைக்கணுங்க. ஓகே, உங்களுக்கு ஒருவேளை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தேய்க்கிறதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஊற வைங்க. வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வைங்க. 20 நிமிஷம் ஊற வைங்க, அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல ஒண்ணுமே எஃபர்ட்டே இல்லை, நல்ல பளிச்சுன்னு ஆயிரும். ஓகே, சூப்பர். வந்து எதில் ப்ராசஸ் பண்ணியிருக்கு, எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க? சரி, ஸோ இதில் மெயினாக வந்து பண்ணுறது வந்து இப்போ ஃப்ளோர் கிளீனர் பொறுத்த வரைக்கும் எலுமிச்சம்பழ தோலி, தண்ணி, வெல்லம், இது 3 இன்க்ரீடியன்ட் தாங்க மெயின் இன்க்ரீடியன்ட். இதை 90 நாளைக்கு நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம். இந்த 90 நாள் ப்ராசஸில் என்ன ஆகும்னா அது பயோ என்சைம் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொட்டென்ட் அப்படிம்பாங்க, ஒரு ரொம்ப வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு க்ளீனராக மாறிடுது. இதை வந்து நாங்கள் 3 வாட்டி 4 வாட்டி அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அதில் எடிபிள் ஃப்ரேக்ரன்ஸ், அதாவது நம்ம வந்து சாப்பாடில் இருக்கிற மாதிரி ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் பிஸ்கெட் சாப்பிட்றீங்கல்ல, இல்லை ஒரு லெமன் ஃப்ளேவரில் வந்து ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிட்றீங்க, அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, அந்த ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்ஸ் நாங்கள் ஆட் பண்ணுறோங்க. அது ரொம்ப கம்மி. அதுவும் எதுக்குன்னா இது வந்து நம்ம 90 நாள் ப்ராசஸ் பண்ணுறச்சே வந்து அந்த வர ஸ்மெல்லை வந்து அது சப்சைட் பண்ணும். நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான ஸ்மெல் வரும். அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான க்ளீனர் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தாங்க யூஸ் பண்ணணும். வெறும் ஒரு 10 ml போருங்க, உங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். எல்லாமே வந்து நேச்சுரல்ட்டிங்க. ஃப்ளோர் கிளீனர் இப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டீங்க. பட் டிஷ் வாஷர் எல்லாமே வந்து அந்த நுர வருதுங்களே, இது எப்படி நேச்சுரலாக வருது? ஸோ இப்போ இந்த ஃப்ளோர் கிளீனரில் இருக்கிற அதே பொருட்களை வந்து மெயினாக டிஷ் வாஷில் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அதை தவிர நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் இந்த கோகனட் பேஸ் சர்ஃபெக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தேங்காயிலேருந்து எடுத்த ஒரு பொருள் தான் வந்து இந்த நுர கொடுக்குது நமக்கு. அதை தவிர சோப் நட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சோப் நட்ஸ்லேருந்தும் வருது. இப்போது நமக்கு ஃபினிஷிங் அந்த ஒரு பாலிஷ் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷ் வருது வந்து இந்த சோப் நட்ஸ்லேருந்து வருதுங்க. நுர வருது இந்த கோகனட் பேஸ் சர்ஃபெக்டன்ட்லேருந்து. இதை தவிர இப்போ நீங்கள் ஃப்ளோர் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியாக வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும். இந்த டிஷ்வாஷ் லிக்விட் கொஞ்சம் திக்காக இருக்குங்க. அந்த திக்னஸ்க்கு வந்து ஒரு கோந்து யூஸ் பண்ணுறோங்க. இது வந்து ஜாந்தன் கம்னு பேர். இது நம்ம டூத்பேஸ்ட்டில் கூட இருக்குது. நம்ம டூத்பேஸ்ட்டில் இருக்கிற நிறைய டெசர்ட்ஸ் நம்ம சாப்பிட்றோம், அது எல்லாத்துலேயும் வந்து இருக்கிற ஒரு பொருள் தான் இந்த ஜாந்தன் கம். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நமக்கு சேஃப்டியான இன்க்ரீடியன்ட். அதுக்குன்னு சாப்பிட்டு பாருங்கன்னு நான் சொல்லலை, நான் இது வெறும்னு வாஷ் பண்ணுறதுக்காக. ஆனால் எல்லாமே எடிபிள் இன்க்ரீடியன்ஸ். ஓகே, எடிபிள் இன்க்ரீடியன்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு யூஸ் ஆகக்கூடியது தான். 100%. அதாவது நம்ம வச்சுக்கிற பொருளுக்காகட்டும் சரி, நமக்காகட்டும் சரி, எல்லாமே யூஸ் ஆகக்கூடியது தான் இல்லைங்களா? 100%ங்க. அதாவது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம வயத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த கைக்குள்ளே ஃபங்கஸ் வந்துடுது அப்படின்லாம் சொல்கிறாங்க, இந்த பாத்திரம் கழுவுறவங்களுக்கு. அதுக்கப்புறம் போய் ட்ரெயின்ஸ் அடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கான்ட்ராஸ்ட்டாக வந்து நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ணுது, ஒன்று வந்து உங்கள் கைக்கு ரொம்ப சேஃப்டி. நானே உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சேன், என் கை எவ்வளோ சாஃப்டாக ஆகிடுச்சுன்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். அதை தவிர நம்ம ட்ரெயின்ஸையும் க்ளீன் பண்ணிடுது. ஒரு வாட்டியும் நீங்கள் க்ளீனிங் பண்ணுறச்சே உங்கள் வீட்டுக்கும் நல்லது பண்ணுறீங்க, நம்ம நாட்டுக்கும் நல்லது பண்ணுறீங்க. இது ஹாப்பி கங்காவோட ஃப்ளோர் கிளீனர். இது 100% நேச்சுரல் லெமன் பேஸ்ட் பயோ என்சைம்ஸால் பண்ணப்பட்டது. இந்த எலுமிச்சம்பழம் வந்து 90 நாளுக்கு ப்ராசஸ் பண்ணி இது மாதிரி பயோ என்சைமாக பண்ணி அதுலேருந்து வந்து நாங்கள் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் தான் இது.
இப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து ஒரு 10 ml போருங்க, உங்கள் ஃபுல் வீட்டையும் நீங்கள் தொடச்சிடலாம். இது குழந்தைங்களுக்கும் சரி, இல்லை நாய்க்குட்டி அது மாதிரி பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்கன்னாலும் அவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இவ்வளோ போருங்க, இவ்வளோ ஒரு மூடி அளவு போட்டால் போதும், உங்கள் ஃபுல் வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ணிடலாம். சரிங்க சார். நீங்கள் டெமோ வந்து டிஷ்வாஷ் லிக்விடும் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்டும் பார்த்தீங்க. ஓகே. இப்போ நம்மளோட 3வது ப்ராடக்ட் ஃப்ளோர் கிளீனர். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது எலுமிச்சம்பழம் வச்சு 90 நாளில் தயாரிக்கப்படுற ஒரு ப்ராடக்ட். ஓகே. சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு 10 ml போருங்க, அதாவது ஒரு மூடி அளவு போரும், உங்கள் ஃபுல் வீட்டையும் நீங்கள் சுத்தம் பண்ணிடலாம். 10 ml 10 ml போருங்க. ஓகே. அண்ட் இது வந்து 50 நாளைக்கு இந்த பாட்டில் வருங்க. ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு வரும் இந்த பாட்டில். நம்ப மாட்டாங்க முக்காவாசி கஸ்டமர்ஸ். ஆனால் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோ பெரியவங்களோ யாருக்கெல்லாம் அலர்ஜிஸ் இருக்கோ இல்லை பெட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட். பிகாஸ் எந்த விதமான கெமிக்கல்ஸ் இல்லாததுனால இயற்கை முறையில் தயாரிச்சதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஓகே. ஃப்ளோர் கிளீனிங். ஃப்ளோர் கிளீனிங். ரைட் ரைட். இப்போ பசங்க இருக்காங்க, அவங்க டாய்ஸ் எல்லாம் எடுத்து கூட வாயில வைப்பாங்க. அது கூட நான் என்ன சொல்வேன்னா, இதை எடுத்து கொஞ்சோண்டு ஒரு தண்ணியில போட்டுட்டு அவங்க டாய்ஸை கூட தொடச்சு விட்டுருங்க. அவங்க வாயில வச்சாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா இது ஃபுல்லா சுத்தம் பண்ணிருங்க. ரைட் ரைட். ஓகே. நல்ல கிருமி நாசினி. பிளஸ் இது நீங்கள் இந்த தரை தொடச்சிட்டு அந்த அழுக்கு தண்ணி வேஸ்ட்டு தானேங்க, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்கள் வீட்டில் ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு முறை விடுங்க. அண்ட் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்கன்னா உங்கள் பூக்கள் இல்லை பழங்கள் எல்லாமே சூப்பராக வளரும். ஓகே. ஏன்னா இது அவ்வளோ நல்ல ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ப்ளஸ் இதில் இருக்கிற அந்த அழுக்கு தண்ணியை நீங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூமில் டெய்லி விட்டுட்டு வந்தீங்கன்னா 15 நாளில் அந்த பாத்ரூம் வந்து நல்ல ஃப்ரெஷ் ஸ்மெல் வந்துடும். ஏன்னா இந்த ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டியே அந்த ட்ரெயின்ஸை கூட சுத்தம் பண்ணுங்க. ஓகே. சரிங்களா? ஸோ 5 நாளைக்கு சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்கள் வீடு சுத்தமாயிடுச்சு, உங்கள் ட்ரெயின் சுத்தமாயிடுச்சு, பக்கத்தில் இருக்கிற எங்கே வந்து நதியில் கொண்டு போய் விடுறாங்களா உங்களோட இதுவை ட்ரைனேஜா அதையும் சுத்தம் பண்ணிவிடுங்க. அதனால உங்கள் வீட்டிலேருந்தே உங்களோட நதிகளை நீங்கள் சுத்தம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இது. சூப்பர். ஸோ நான் அதனால தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு ஹாப்பி கங்கான்னு பேர் வச்சிருக்கிறதுக்கு காரணமே உங்கள் வீடும் நல்லா இருக்கும், நம்ம நாடும் நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம அடுத்து பார்க்கறது ஹாப்பி கங்காவோட டிஷ்வாஷ் லிக்விடுங்க. இதோட டெமோ தான் இப்போ நம்ம வீட்டில் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம ப்ராடக்ட்டுக்கும் இது இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது. நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட வந்து என் கையில வந்து புண்ணு வருதுங்க, என்னோட நகத்துக்குள்ள வந்து ஃபங்கஸ் வருதுங்க, இந்த கெமிக்கல்லாம் போட்டு ஏன் இப்படி வருது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் வந்து அவங்க இதை வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிட்டு, மேடம் உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுலேருந்து என் கை ரொம்ப சாஃப்ட் ஆயிடுது, ரொம்ப நல்லா இருக்கு, வீட்டுக்கே வந்து அந்த பாத்திரமே வந்து தேய்ச்ச மாதிரி இல்ல பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நான் உங்களுக்கு டெமோலயும் காமிச்சேன், எப்படி வந்து கிளீனிங் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். இப்ப பாருங்க, இந்த ஒருவேளை நீங்க தண்ணி குடிக்கிறீங்கன்னா கிளாஸ் ஃபில் பண்றச்சே இது மாதிரி நொர மேல பாக்குறீங்க. ஏன் நொர வருது அப்படின்னா இந்த கெமிக்கல் கிளீனரோட ரெசிடியூ இருக்கு, பாக்கி வந்து படியுது. நம்ம எவ்வளவு வாஷ் பண்ணாலும் அது பாக்கி படியுது. இது வந்து நார்மல் மத்த நம்ம யூஸ் பண்றது ஓகே இல்லீங்களா? இப்போ இது வந்து பாக்கி இருக்குது, இப்போ உங்க வயித்துக்குள்ள தானே போகுது. ஆமா கண்டிப்பா. அது பிளேட் வழியா போலாம், இல்ல பாத்திரம் வழியா போலாம், கிளாஸ் வழியா போலாம். கிளாஸ்ல நமக்கு ஈஸியா தெரியுது. நம்ம ப்ராடக்ட்ல கெமிக்கலே கிடையாது. ஓகே ஓகே. எலுமிச்சம்பழத்தினால 90 டேஸ்ல பண்றது, அதனால இதுல வந்து கெமிக்கலே கிடையாது. உங்க வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்றப்போ அந்த இதுல வர நொர இதுல வராது. இதுல வராதுங்க, ரொம்ப சுத்தமா இருக்கு. ஓகே சரிங்களா? அப்புறம் அடுத்தது இது எவ்வளவு யூஸ் பண்ணணும்னு காட்டுறேங்க. வெறும்னா ஒரு மூடி போருங்க, ஒரு மூடிய ஒரு பவுல் தண்ணியில வச்சுட்டு ஒரு சிங்க் ஃபுல்லா டிஷ்ஷஸ் க்ளீன் பண்ணிடலாங்க. இது உங்களுக்கு டெமோல வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒரு கூட ஃபுல்லா வந்து ஒரு டிஷ்ஷஸ் அங்க வச்சு நான் உங்களுக்கு காமிச்சேன். இது ஃபுல்லா வெறும் ஒரு மூடியில க்ளீன் பண்ணதுங்க. ரொம்ப பளிச்சுன்னு க்ளீன் ஆகும், பாலிஷ் பண்ண மாதிரி க்ளீன் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி. ஓகே மேம். இப்போ நம்ம ஒரு மூடிக்கு போறோம்னா மேக்ஸிமம் எவ்வளோ ml வாட்டர் மிக்ஸ் பண்ணலாங்க? மேக்ஸிமம் வந்து ஒரு 100 ml போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கப்பு போடுங்க, ஒரு சின்ன கப்ல தண்ணி எடுத்துக்கோங்க போறோம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா
உங்களோட கிச்சன் சிங்க்ல எப்பவுமே ஒரு ஸ்மெல் வரும். ஏன்னா சாப்பாட்டு அது மக்கி போனது உள்ளதான் இருக்குது. ஆமா. இப்போ அதெல்லாம் இல்லாம இது வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணிடும். இதுதான் எங்க ப்ராடக்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. உங்க கிச்சன் சிங்க் எப்பவுமே ஃப்ரெஷ் ஸ்மெல்லிங்கா இருக்கும். ஓகே. உங்களுக்கு வந்து இந்த அப்புறம் ட்ரெயின் க்ளீன் பண்றதுக்குன்னு ஒரு தனியா ஒரு கெமிக்கல் இதெல்லாம் எதுவுமே வேணாம். அடைக்கவே அடைக்காது உங்க ட்ரெயின். ஓ 2 in 1. இது 2 in 1 தாங்க. நம்ம இதை யூஸ் பண்ற போது நான் அந்த ட்ரெயின் முதற்கொண்டு அதையும் எடுத்துறது. கரெக்ட்டுங்க. ஓ சரிங்களா? சூப்பர். சோ உங்களுக்கு வந்து ஹெல்தியா வந்து உங்களோட ஸ்டொமக்கும் இருக்கும். உங்களோட வயிறு ஹெல்தியாயிரும். உங்களோட கிச்சன் நல்லா ஃப்ரெஷ் ஸ்மெல் வரும். உங்க கைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுங்க. அடுத்த ப்ராடக்ட் ஹாப்பி கங்காவோட லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட். ஓகே. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டெமோ போது இது வந்து ரோசஸ், அதாவது நம்ம பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம நாட்டு ரோஸ், அதால பண்ணப்பட்டது. இது ஏன் நாங்க சூஸ் பண்ணோம்னா இந்த ரோஸோட ஸ்பெஷாலிட்டி அது ஃபேப்ரிக் கண்டிஷனர் அண்ட் சாஃப்ட்னர். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா ஒரு நிமிஷம் இந்த 60 ml நம்மளோட லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் போடுறவங்க இப்பெல்லாம் லிக்விட் யூஸ் பண்றவங்க, அது தவிர வந்து வாசனைக்காக வந்து இது போடுறவங்க 30 ml போடுறவங்க. இது ஆக்சுவலா இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளோட க்ளோத்ஸ் வந்து வடக்குன்னு இல்லாம அந்த ஒரு மொரமொரன்னு இல்லாம ரொம்ப சாஃப்டா ஆக்குறது தான் அதோட வேலை. அதுதான் கண்டிஷனர் பண்ற வேலை. நம்ம தலையில எப்படி கண்டிஷனர் போடுறோமோ அது மாதிரிங்க இது. சோ இது ரெண்டுத்தோட வேலையும் இந்த ஒரு ப்ராடக்ட்டே செஞ்சிருங்க. ஓ ரெண்டோட வேலை இந்த ஒண்ணே செஞ்சிரும். ஆமாங்க. இட்ஸ் 2 in 1 பாருங்க. இட்ஸ் 2 in 1 லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட். வெறும் 15 ml. 15 ml இந்த மூடியில 1.5 மூடி போட்டா போதும். ஓகே. சரிங்களா? இந்த மூடி 10 ml முன்னாடியே சொன்ன மாதிரி வெறும் 1.5 மூடி போட்டா போதும். 7 கிலோ வாஷ் லோடுக்கு நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரண்ட் லோட்லயும் போடலாம், டாப் லோட்லயும் போடலாம். சரிங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பாட் கிளீனிங் வேணும், ட்ரெயின் ஏதோ வந்து கரை ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டெமோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் அந்த இடத்துல போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா போதும், அது ரொம்ப சுத்தமாக பண்ணிடும். அண்ட் பசங்க வந்து விளையாடிட்டு சேர் பெரட்டிட்டு வந்தாலும் சரி, இல்லை ஒரு ஊறுகாய் சிந்திருச்சு, இல்லை குழம்பு சிந்திருச்சு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது ரொம்ப க்ளீனாக பண்ணிடும். ஜஸ்ட் 15 நிமிஷம் அதுக்கு கொடுங்க போகிறோம். டெமோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் கொடுங்க. இது ரொம்ப க்ளீனாக பண்ணிடும். உங்களோட க்ளோத்ஸு உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. நிறைய பேர் இப்போ எக்ஸிமால வந்து கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை. இது ஒரு பிறந்த குழந்தையோட ஸ்கின்னுக்கு கூட இது ரொம்ப நல்லது. ஏன்னா நேச்சுரல் 100% நேச்சுரலுங்க. பயோ என்சைம் வந்து நாங்கள் இதால் பண்ணியிருக்கோங்க, ரோசஸால் பண்ணியிருக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளோட அந்த க்ளீனிங் ப்ராப்பர்ட்டிஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாம் சேர்த்து இட்ஸ் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டுங்க. ஓகே மேம். இப்போ அப்ராக்சிமேட்டாக இந்த ஒரு பாட்டில் வாங்குகிறோம் அப்படிங்கிற போது எவ்வளோ நாளைக்கு வருங்க? 35லேருந்து 40 வாஷ் லோட்ஸுக்கு வருங்க. ஓகேங்களா? நம்ம ப்ராடக்ட்ல வந்து 20 ml போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணதில் 15 ml போருமா இருக்கு. ஸோ 35லேருந்து 40 வாஷ் லோட்ஸ் வரும். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வெறும்னா வந்து பில்லோ கவரும் பெட்ஷீட்டும் மட்டும் போடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு மூடி போடுங்க. ஏன்னா அது பாதி வாஷ் லோட் தான். அது 15 ml போடணுங்கிறது இல்லை, 10 ml தேவையில்லை. கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எம்எல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பவும் உங்களுக்கு அவ்வளோ நல்லா சுத்தம் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் துணி காய போடுற இடமே அப்படியே கமகமன்னு இருக்குங்க, ரோசஸோட ஸ்மெல் வரும். இப்போ நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பார்த்தோங்க, எல்லாமே இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, நேச்சுரல் இருக்குது. அப்படிங்கிற போது நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குங்க? சரி, ஸோ நம்ம ஃப்ளோர் கிளீனர்லேருந்து ஆரம்பிப்போங்க. இது 50 நாளைக்கு வர ப்ராடக்ட்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதோட விலை 219 ரூபாங்க. 219 ரூபாய் மட்டுமே. இது 50 நாளைக்கு வரும். ஓகே, சரிங்களா? இது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 40 நாளைக்கு வருங்க. சரிங்களா? இது 40 நாள் இல்லை, 40 வாஷ் லோட். ஏன்னா ஒருத்தவங்க 2 வாஷ் லோட் போடுவாங்க, அதனால அது சொல்ல முடியாது. ஸோ 40 வாஷ் லோடுக்கு 245 ரூபாய். 245. ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் வந்து இதுக்கு மேலே எந்த கெமிக்கல் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்டும் போட வேண்டாம், எந்த கண்டிஷனரும் போட வேண்டாம். இது ஒன்னே 2 வேலையும் செய்யும். 2 in 1ங்க. சரிங்களா? 245 ரூபாய். இது நம்மளோட டிஷ் வாஷ் லிக்விட், பாத்திரம் கழுவுறது, கையால கழுவுற லிக்விட் இது. ஓகே, இது 225 ரூபாய். சரிங்களா? இது 40லேருந்து 45 சிங்க் லோட் ஆஃப் வெசல்ஸ். ஓகே, அதாவது நம்ம பாத்திரம் வந்து ஒரு ஃபுல்லா வந்து ஒரு கூட ஃபுல்லான்னு வச்சுக்கோங்களேன். சிங்க்ல ஒரு சிங்க் ஃபுல்லா வச்சுக்கோங்க. அந்த சிங்க் ஃபுல்லானா 40 சிங்க் லோடு வந்து 45 சிங்க் லோட், 40லேருந்து 45 சிங்க் லோட் வருங்க. அதுக்கு வெறும்னு 225 ரூபாய்.
இது 3 சேர்த்து காம்போ ப்ரைஸ் 679ங்க. 679. மூணுமே சேர்த்து 679. இவ்வளோ தூரம் பார்த்து வந்திருப்பீங்க. பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். என்ன காரணம்னா இந்த மாதிரி ப்ராடக்டை இவ்வளோ தூரம் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்க இல்லையா? ஏன்னா வந்து பெனிஃபிட் தன்னுடைய குடும்பத்துக்கு வேணும், பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் மூணுமே பார்த்துருப்பீங்க, என்ன ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க, காம்போவாக எப்படி கொடுத்துட்ருக்காங்க, எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிஸ்டர், இப்போது நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கெங்கே இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து கூப்பிடலாம். ஒன்று நார்த் சைடு இருக்கலாம், இல்லை வந்து உங்கள் ஏரியா சைடு இருக்கலாம், இல்லை வந்து எங்கள் ஏரியா சைடு இருக்கலாம். அப்படி இருக்கவங்களுக்கு எப்படி இதை நம்ம அனுப்ப போகிறோம்? ஸோ எல்லாம் இந்தியா முழுக்கவே வந்து நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுறோங்க. கொரியரோட டைப் இருக்கு. ஓகே. நம்மளோட வெப்சைட் இருக்கு www.happyganga.com. ஓகே. ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது 7019209857. இந்த நம்பர் கால் பண்ணாங்களோ இல்லை வாட்ஸ்அப் போட்டாங்களோ நாங்கள் வந்து இம்மீடியட்டாக அவங்களுக்கு என்ன வேணும், ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டுட்டு நாங்கள் அவங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவோம். வாட்ஸ்அப்லேயும் அந்த கேட்டலாக்லாம் வந்துடும் இல்லைங்களா? நாங்கள் வந்து நான் பர்சனலாக நானே ரெக்கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேங்க. ரைட். ஓகே. ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். உங்களை எங்கள் ஃபாலோவர்ஸ்க்காக என்ன பண்ணி தரீங்க? ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, உங்களுக்காக பண்ணாமல் இருப்பேன்னா? கரெக்ட். ஸோ ஆல்ரெடி வந்து நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே. சரிங்களா? நம்ம வெப்சைட்டில் ஓகே. ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொன்னதுக்கும் எம்ஆர்பிக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. இப்போ உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு YUM10 அப்படிங்கிற கோடு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டு நம்ம வெப்சைட்டில் வரும். ரைட். அப்படி உங்கள் இதுலேருந்து ஃபோன் கால்ஸ் பண்ணாங்கன்னா இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் ரீச் பண்ணாங்கன்னா உங்கள் பேர் உங்கள் யம்மி vlogs பார்த்துட்டு நான் உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த 10% நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவோம். கரெக்ட். ஒன்றும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நான் கோடும் கொடுத்துருவேன். அதுக்கு கீழே வாட்ஸ்அப் லிங்க்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டரோட வாட்ஸ்அப் உள்ளே வந்துடுவீங்க. ஸோ என்ன வேணுமோ நீங்கள் சிஸ்டர் டவுட் எதாக இருந்தாலுமே நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் வந்து கேட்க மறந்துருப்பேன், இடையில ஏதோ ஒன்று வீடியோ பண்ணும்போது நான் கேட்க மறந்துருப்பேன். ஸோ இந்த டவுட் கேட்டுருக்கலாமே அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு தோணலாம். கண்டிப்பாக சிஸ்டர் கேட்கலாம். இது என்ன மாதிரி ப்ராடக்ட், என்ன அது எல்லாமே சொல்ல தயார். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வெளியே கொண்டு வர்றது என் மூலிமா வருதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்காக நான் கொடுக்கணுமோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வெப்சைட் போகிறவங்க, வெப்சைட் தெரிஞ்சவங்களுக்கு வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கோடு போட்டு ஆர்டர் பண்ணுங்கள். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபர்தராக டீட்டெயில்ஸ் ஏதாவதுமே நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வேலை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.